வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்க. அதனால இந்த வீடியோவில் என்னுடைய குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்முடைய மனம் டிவி ஸ்கிரீன் மாதிரிங்க. அது நிறைய சேனல்ஸால் நிரம்பி இருக்கு. என்னென்ன சேனல்ஸ் அதுல இருக்கு தெரியுமா? கவலை, பயம், சில நினைவுகள், எதிர்கால திட்டங்கள், பக்தி, நம்பிக்கை, பொறுமை, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. உங்களுடைய கவனம், உங்களுடைய அட்டென்ஷன் தான் ரிமோட் மாதிரி. இந்த சேனல்ஸ்ல எதுல நீங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கிற ரிமோட்டை வச்சு எந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுடைய கவனத்தை எந்த விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில அதிகமா செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? பக்தி, அன்பு, கருணை, தயவு, நம்பிக்கை, பொறுமை, இது போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகளை அடைவீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா எதுல அதிகமான கவனத்தை நீங்க செலுத்துறீங்களோ அதுலதான் அதிகமான ஆற்றலை நீங்க செலவு பண்றீங்க. எதுல அதிகமான ஆற்றலை நீங்க செலவு பண்றீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்ப்பீங்க. குமார்னு ஒரு இளைஞர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல மூதாட்டி நிறைய ஆரஞ்சு பழங்கள் விற்பாங்க. அவங்க கிட்ட போய் 1 கிலோ ஆரஞ்சு பழங்கள் வாங்குவாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு பழத்தை எடுத்து உரிச்சு ஒரு சொலைய சாப்பிட்டுட்டு, இது ரொம்ப அதிகமா புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த பழத்தை மூதாட்டிட்ட கொடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்வாரு. மூதாட்டியும் அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா சுவையாதான்ப்பா இருக்கு, இனிப்பாதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே குமார் என்ன தெரியுமா சொல்லுவாரு? போங்க பாட்டி, நீங்களே இந்த பழத்தை வச்சுக்கோங்க, புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழத்தை அந்த மூதாட்டிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுவாருங்க. இந்த மாதிரி தாங்க குமார் ஒவ்வொரு நாளும் அந்த மூதாட்டி கிட்ட சாயங்காலம் 1 கிலோ பழங்கள் வாங்குவாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஆரஞ்சு பழத்தை மட்டும் எடுத்து அதை உரிச்சு ஒரு சுளைய டேஸ்ட் பண்ணிட்டு, புளிக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்க டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பழத்தை என்ன பண்ணுவாரு, இந்த மூதாட்டிட்ட கொடுப்பாரு. மூதாட்டியும் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பாதான்ப்பா இருக்கு அப்படின்வாங்க. நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு குமார் அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. தொடர்ந்து சில நாட்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. குமாருடைய நண்பர் ஒரு நாள் கேட்கிறாரு இதை பார்த்துட்டு, ஏன் குமார் இந்த மாதிரி நீ அந்த மூதாட்டிட்ட வாங்குற பழங்கள் புளிக்குதுன்னு தெரிஞ்சும் திரும்ப ஒவ்வொரு நாளும் போய் அவங்ககிட்டயே வாங்குற அப்படின்னு. அது குமார் சொல்லுவாரு, அந்த மூதாட்டிட்ட வாங்குற ஆரஞ்சு பழங்கள் அவ்வளோ சுவையா, அதாவது அவ்வளோ இனிப்பா இருக்கும். நான் ஏன் ஒரு பழத்தை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு மீதி அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் ரோட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. நேரத்துக்கு ஒழுங்கு அவங்க உணவெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. நான் கொடுக்குற இந்த ஒரு ஆரஞ்சு பழமாவது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு தெம்ப கொடுக்கும். அதற்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அந்த பழத்தை அவங்ககிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ட்டு குமார் சொல்றாருங்க. இதே நிகழ்வை அந்த ஆரஞ்சு பழம் விற்கிற அந்த மூதாட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு பெண் தினசரி பார்த்துட்டு அந்த மூதாட்டி கிட்ட கேட்கறாங்க, ஏமா இந்த பையன் தான் ஒவ்வொரு நாளும் 1 கிலோ பழம் வாங்கிட்டு அதுல ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு புளிக்குதுன்னு சொல்லி அந்த பழத்தை திரும்ப உங்ககிட்ட கொடுக்குறானே, எதுக்கு நீங்க டெய்லி அந்த பையன்கிட்ட வியாபாரம் பண்றீங்க, தரமாட்டேன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்ட்டு அந்த பெண் மூதாட்டிட்ட கேட்கிறாங்க. உடனே அந்த மூதாட்டி அந்த பெண் கிட்ட சொல்றாங்க, அந்த நபர் ஒவ்வொரு நாளும் ஆரஞ்சு பழங்கள் என்கிட்ட வாங்குறாரு, 1 கிலோ வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணிட்டு மீதி என்கிட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பழத்தை சாப்பிட்டாது எனக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் தான், அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், 1 கிலோ பழங்கள் அந்த இளைஞன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இளைஞனுக்கே தெரியாம அவருடைய பைக்குள்ள நான் 2 பழங்களை சேர்த்து போட்டுருவேன் நானு அப்படின்ட்டு அந்த மூதாட்டி பக்கத்துல இருக்க அந்த பெண் கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான விஷயத்தை நீங்க செய்யும் போது அது ரெட்டிப்பா உங்களுக்கு திரும்ப வருங்கிறதுக்கான ஒரு அற்புதமான உதாரணம் தாங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை. இப்போ உங்க வாழ்க்கையில எதுல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க? பக்தி, நம்பிக்கை, பொறுமை, கருணை, தயவு, அன்பு, இது போன்ற விஷயங்கள்ல நீங்க பிரதானமாக கவனத்தை செலுத்திட்டு இருக்கும் போது இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கை ஒளிமயமாக மாறுங்க. சென்னையில டி நகர்ல ரோட்ல 45 பவுன் தங்க நகைகள் கடந்திருக்குங்க. பத்மாங்கிற தூய்மை பணியாளர் இதை பார்த்துட்டாங்க. அதை எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யார் அதை தொலைச்சாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. பத்மா அவர்கள் நினைச்சிருந்தா அந்த தங்க நகைகளை அவங்களே எடுத்து வச்சிருந்துருக்கலாங்க. இப்ப தங்க விற்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஆசை வரதான் செய்யும். ஆனா பத்மா என்ன பண்றாங்க, கருணை உள்ளத்தோடு அங்க நடந்துக்கிறாங்க. இந்த தங்க நகைகளை தொலைச்சவங்களுடைய மனம் எப்படி கஷ்டத்துல இருக்கும். அதனால எப்படியாவது இந்த தங்க நகைகளை அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மனநிலையில இருந்தனாலதான்
அவங்க இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. பத்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கருணை, அன்புங்கிற ஒரு தன்மையில அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்குங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நான் வெளியே வந்தேங்க. அந்த ஹோட்டல் வாட்ச்மேன் ஐயாவை நான் பார்த்தேன். அவரை பார்த்தவுடன் அவர்கிட்ட பேசணும் போல எனக்கு தோணுச்சுங்க. சில நிமிடங்கள் அந்த ஐயா கூட நான் பேசினேன். அவர் பேர் தங்கராஜ் அப்படின்னாரு. ஐயாவோட வயது கேட்டேன் நானு. அவருடைய வயது 83ன்னு சொன்னாருங்க. எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஐயா இந்த வயசுலயும் வந்து நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களே எப்படின்னு. அவர் சொன்னாரு, இல்லையா எனக்கு உழைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுல இருந்தே நான் வந்து இந்த மாதிரி கடினமா உழைப்பேன். தன்னுடைய இளம் வயதுல அவர் விவசாயியா இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய வேலைகள் அவர் பார்த்திருக்காருங்க. அவருடைய பர்சனல் லைஃபை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதா சொன்னாரு. 2 பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா கண் பார்வை இல்லை அப்படின்னாரு. 2 பிள்ளைகளுக்கும் காது கேட்காது, பேச வராதுன்னாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், என்ன மன உறுதியோடு அவர் இருந்தார் அப்படின்னா இந்த வயசுலயும் நம்பிக்கையோடு அவர் இருக்காருங்க. போராடிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில. தங்கராஜ் ஐயா கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவருடைய சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தாங்க. தன்னுடைய கவலையை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் கூட வந்து அவர் முகத்துல வந்து அதை வெளிக்காட்டவே இல்லை. முகத்துல ஒரு புன்னகையோட தான் அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க. தங்கராஜ் ஐயா கிட்ட நான் கேட்டேன், உங்க வாழ்க்கையில வர்ற சவால்கள் எல்லாம் எப்படி நீங்க இப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னு. அதற்கு அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி, எல்லாமே எண்ணங்கள் தான் அப்படின்ட்டாரு. உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க பாக்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சிச்சுவேஷனும் நம்பிக்கையோட இருப்பேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மன உறுதியோட நான் இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாருங்க. தங்கராஜ் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் ரிமோட்டை சரியா பயன்படுத்துறாரு. அவருடைய போக்கஸை வாழ்க்கையில இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவர் செலுத்திக்கிட்டு இருக்காருங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். இப்ப தங்கராஜ் ஐயா பத்தி நம்ம சேனல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா இது லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். பல பேருக்கு அவர் ரோல் மாடலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்க வாழ்க்கையில மனம்ங்கிற ஸ்கிரீன்ல எந்த சேனலை நீங்க பார்க்க போறீங்க? ஏன்னா ரிமோட் உங்ககிட்ட தான் இருக்கு. எதுல கவனத்தை செலுத்த போறீங்க? பாசிட்டிவான, ஆக்கப்பூர்வமான, நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள்ல முழுமையா ஈடுபாட்டோடு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்கிறத நான் முழுமையா நம்புறேன். உன்னை தொடரும் துயரம் இன்றோடு விலகும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். நம்பிக்கை இழந்து விடாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.